بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய இல்லத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய எதை நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டுமோ அந்த விஷயங்களை சுருக்கமான முறையிலே நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் ஒரு உயர்வான இடத்தில் வைத்து பார்க்கிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இந்த உலகத்திலே எத்தனை சமூகங்கள் தோன்றியதோ அத்தனை சமூகங்களிலும் அவர்களை விட சிறந்தவர்களாக இந்த உம்மத் இருக்கிறது, நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சிறந்த உம்மத் என்று சொல்லி காட்டுகின்றான்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். மஅரூஃப் எதெல்லாம் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ அவற்றை ஏவக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். எதெல்லாம் தவறான தீமைகளாக இருக்கிறதோ, தவறான விஷயங்களாக இருக்கிறதோ அவற்றை விட்டு நாம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒத்துமினூன பில்லா, அல்லாஹை நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த அடிப்படையில் இந்த உம்மத் ஒரு சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அந்த பண்புகளுக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்கே சொல்றான். ஆனால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பண்புகளுக்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? எத்தகைய பண்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. குர்ஆனுடைய சமுதாயமாக நாம் இருக்கிறோம். குர்ஆனையும் சுன்னாவையும் பெற்றிருக்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்கிறோம். அப்போ இந்த திருமறை குர்ஆனும் சுன்னாவும் எத்தனையோ பண்புகளை பற்றி சொல்லி காட்டுகிறது. வழி நடத்தப்பட்டு இருக்கின்றோம் நாம். ஆனால் அந்த பண்புகள் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட இன்று ஒரு முஸ்லிமின் மீது இல்லை என்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே அல்லாஹ் நம்மை மேன்மையாக்கி இருக்கிறான். ஆனால் நம்முடைய செயல்களின் மூலமாக நாம் கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது ஒரு முஸ்லிமிடத்தில் வியாபாரம் வைத்து கொண்டால் அவர் நேர்மையாக இருப்பார், மிகச் சரியாக இருப்பார் என்ற நம்பகத்தன்மை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து நான் இவனோடு வைத்து கொள்ளக்கூடிய தொடர்புகளை விட வேறு ஒரு நபர் முஸ்லீம் அல்லாதவரிடத்துல தொடர்பு வைத்து கொண்டால் நல்லா இருக்கும் என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு முஸ்லீம்களுடைய காரியங்கள் இருக்கிறது. அவருடைய பேச்சு, நடவடிக்கை
இது எல்லாமே மாறி இருக்கிறது. அப்போ சரியான முறையில் வழி காட்டப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஏன் திசை திரும்பி சென்று கொண்டிருக்கின்றோம்? நாம் அறியாமையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய பின்னடைவுக்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லோருக்கும் ஆசைகள் இருக்கிறது. எல்லோரும் சொல்கிறோம் நம்மெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் எல்லா வெற்றியும் இருக்கக்கூடிய நமக்கு தான் எல்லா வெற்றி, நாம தான் சிறந்தவர்கள், அப்படியே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம் என்ற எண்ணத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த பண்புகள் இல்லை என்பதை காட்டுகிறது. எனவே இவற்றை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு சில விஷயங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, ஒரு முஸ்லிமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு, அவன் எல்லா விஷயங்களிலும் இஹ்லாஸோடு இருக்க வேண்டும். இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய பண்போடு நாம் இருக்கணும். இஹ்லாஸ்னா என்ன? இஹ்லாஸ் என்று சொன்ன உடனே நம்ம சொல்லுவோம் உள தூய்மை. இஹ்லாஸ் என்றால் உள தூய்மை என்று சொல்லுவோம். உள தூய்மை என்றால் என்ன என்று கேட்கின்ற போது நமக்கு பதில் இருக்காது. ஈமான்னா என்ன? நம்பிக்கை சொல்லிடுவோம். சரி, நம்பிக்கைனா எப்படி கேட்டால் நம்ம அதை விரிவாக சொல்ல முடியாது. இஸ்லாத்துடைய கடமைகள் எத்தனை? உடனே சொல்லிடுவோம் 5. அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. 5 மட்டும்தானா? எத்தனையோ கடமைகள் இருக்குது. ஆனால் நம்மால் சொல்ல முடியாத அளவுக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் மார்க்கத்துடைய கல்வியை கற்காதவர்களாக, அதில் ஆர்வம் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். அதுக்கென்று ஏற்படுத்தப்படக்கூடிய அமர்வுகளில் சரியான முறையில் கலந்து கொள்ளாதவர்களாக நம்ம இருக்கிறோம். இதைவிட இதே மஸ்ஜிதில் உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் பேசக்கூடிய சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை கேட்பதை விட டீக்கடையில் போய் நின்று பேசுறது நமக்கு ரொம்ப பிடிக்குது. என்ன காரணம்? அது நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக தெரிகிறது. மஸ்ஜிதில் உட்காரோம்னா அப்படியே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு நாம் வந்து கொண்டு இருப்பதினால் மார்க்கத்துடைய அறிவு இல்லாதவர்களாக நாம் பயணித்து கொண்டு இருக்கின்றோம். இது யாருக்கு நஷ்டம்? நிச்சயமாக நமக்கு தான் நஷ்டம். எனவே இஹ்லாஸ் என்று சொன்னால், உள தூய்மை என்று சொன்னால், நாம் அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் இபாதத்து செய்கின்ற போது இணை வைக்காமல் இருக்க வேண்டும். இணை வைப்பு என்பது 2 வகையான இணை வைப்பு இருக்கு. ஒன்று பெரிய இணை வைப்பு, இன்னொன்று சின்ன இணை வைப்பு, சிறிய இணை வைப்பு. ஷிர்க் அக்பர், அதே போன்று ஷிர்க் அஸ்கர். பெரிய இணை வைப்பு, சின்ன இணை வைப்பு. பெரிய இணை வைப்பு பொறுத்தவரை நம்மிடத்திலே நிகழ்வது, ஏன்னா ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். அல்லாஹ் அல்லாதவர்களை நாம் வணங்க மாட்டோம். ஆனால் சிறிய இணை வைப்பு என்பது நம்மிடத்தில் ஏற்படுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்வஃபு மா அஹாஃபு அலைக்கும், உங்களிடத்தில் நிகழும் என்று நான் ரொம்ப அதிகமாக பயப்படக்கூடிய ஒன்று எது என்று சொன்னால் ஷிர்க் அஸ்கர் என்று சொன்னார்கள். சின்ன ஷிர்க்கு என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அது என்னது? அது சின்ன ஷிர்க் என்ன என்று கேட்கின்ற போது ரியா என்று சொன்னார்கள், முகஸ்துதி. அல்லாஹுடைய பொருத்தம் மட்டும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் இல்லாமல் இந்த துனியாவுடைய பேரும் புகழும் பொருளாதாரமும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உலக ரீதியான உலகத்தை நோக்கமாக கொண்டு செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம். இது நம்மிடத்தில் ஏற்படுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தொழுகையாளி இடத்திலே இது ஏற்படும், குர்ஆனை ஓதக்கூடியவரிடத்தில் இது ஏற்படும், இன்னும் பிற இபாதத்துகள் செய்யக்கூடியவர்களிடத்தில் இது ஏற்படும். பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கின்ற போது நமக்கு ஏற்படும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது உங்களிடத்தில் ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இப்போ நம்முடைய எல்லா காரியங்களும் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய உதவிகளாக
இருந்தாலும் சரி, அதிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு தான் நாம் செய்ய வேண்டும். இந்த பண்பு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் எல்லா விஷயத்திலையும் நம்ம தொத்து போயிடுவோம். நாம் செய்யக்கூடிய உதவிகள், இன்னைக்கு எத்தனை உதவிகள் தேவைப்படுகிறது? மருத்துவ உதவி தேவைகள் இருக்கு, படிப்பதற்காக உதவி செய்ய வேண்டிய நிலை இருக்கு. இது மாதிரியான எத்தனையோ உதவிகள். பலரும் கடனிலே, அதுவும் குறிப்பாக வட்டி சம்பந்தப்பட்ட கடனில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் மீட்கக்கூடிய தேவைகள் இருக்கிறது. இதற்காக பல பொருளாதாரத்தை நாம் செலவு செய்கிறோம். மஸ்ஜிதுகள் எழுப்புவதற்காக, கல்விக்கூடங்கள் அதற்காக, இப்படி பலவிதமான உதவிகளை நாம் பிற மக்களுக்காக என்று நாம் செய்கின்றோம். அதிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ இந்த நிலை இல்லை என்று சொன்னால் நம்முடைய அத்தனை அமல்களும் வீணாகிவிடும். நாளை மறுமையில் அதற்குரிய பலன்களை நாம் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்விடத்திலே சென்று நிற்கின்ற போது அதற்குரிய பலன்கள் இல்லாதவர்களாக நாம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லாஹ், நான் உனக்காக நான் இதையெல்லாம் செய்தேன் என்றெல்லாம் நாம் சொன்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? அதை புறக்கணித்து விடுவான். நீ உலகத்தில் இன்னார் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய், அதை நீ அடைந்து விட்டாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிடுவான். நம்ம எல்லோரும் பல நிலைகளை பல நேரங்களில் இதை கேட்டிருப்போம். ஒரு 3 வகையான நபர்கள் அல்லாஹுடைய விசாரணையில் கொண்டு வருவாங்க இல்லையா? கொண்டு வரப்படும். யார்? ஒருத்தர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவர், இன்னொருவர் அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர், இன்னொருவர் பொருளாதாரத்தை செலவு செய்தவர். இப்படிப்பட்ட ஒரு வாரி வள்ளலாக இருந்த ஒரு பொருளாதாரம் செலவு செய்த செல்வந்தரும் கொண்டு வரப்படுகிறார். ஒரு இல்ம் இருக்கக்கூடிய நபரும் கொண்டு வரப்படுகிறார். அதே போன்று இன்னொரு ஆளை யாரை சொன்னேன்? அதாவது சொல்லிட்டேனே, ஷஹீதாக்கப்பட்ட நபரும் கொண்டு வரப்படுவார். இப்போ அவரிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றப்போ அவர் சொல்லணும், அல்லாஹ் நான் உனக்கு, அல்லாஹ் சொல்லுவான், கேட்பான், உனக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேனே, என்ன செய்தாய்? உடனே அவர் சொல்ல, நான் இப்படியெல்லாம் செஞ்சேன், அப்படி உனக்காக நான் செஞ்சேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவா, இல்லை, நீ பொய் சொல்கிறாய். உலகத்தில் உனக்கு பெயர் வேண்டும் என்பதற்காக செய்தாய், அதை நீ அடைந்து விட்டாய் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா அவனை நரகத்திலே தள்ளிவிடுவான். இதுதான் 3 நபர்களுடைய நிலை. அப்ப நம்முடைய காரியங்களில் நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அதன் மூலமாக எந்த விதமான ஈடேற்றமும் நாம் பெற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸோடு நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுறான். நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்கிறேன், மார்க்கத்துடைய கருத்துக்களை நான் பரிமாறிக்கொள்கிறேன் என்று சொன்னால் என்னிடத்தில் வேற எந்த நோக்கமும் இல்லாமல் அல்லாஹ் எனக்கு கூலியை தர வேண்டும், இதன் மூலமாக நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கருத்துகளின் மூலமாக நாம் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், அதன் மூலமாக நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்க வேண்டும். அதே போன்று ஒருவர் திருமறை குர்ஆனை ஓதுகின்ற பாருங்க, சைலண்டா உட்காந்து ஓதும் போதெல்லாம் நல்லா ஓதிட்டு தான் இருப்பார். பக்கத்தில் யாராவது உட்கார்ந்தாங்கன்னா உடனே அவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் அழகாக ஓதுவதை போன்று அவர் அப்படியே ஒரு பார்வை போகும். இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஒருவர் தொழுது கொண்டு இருப்பார், யாராவது அவரை கவனிப்பதை போன்று இவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவருடைய தொழுகை இன்னும் கொஞ்சம் பெட்டரா தொழுகிறதுக்காக என்ன செய்கிறாரு, முயற்சி செய்கிறாரு. இது நடக்கதானே செய்யுது யதார்த்தமாக. அப்போ இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய இபாதாத்துகளில் ஏற்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இஹ்லாஸான அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். இது ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. இது இல்லை என்று சொன்னால் எல்லாமே நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் கவனிக்கணும். அதே போன்று ஒரு முஃமின் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? நிச்சயமாக அவன் பிறர் மீது அன்பு காட்டக்கூடியவனாக, பிறர்களோடு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடியவராக, நளினமாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். முரட்டு குணமுடையவர்களாக நாம் இருக்க முடியாது. வீரம் என்பது வேற, நம்முடைய அதாவது ஒரு நமக்கென்று இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை விட்டு கொடுக்காம போறதுன்றது வேற. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலும் ஒரு முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சொல்லி காட்டுகின்றான். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. முஸ்லிம்களுக்கு மத்தியில் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் பிறர் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். இப்ப நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்ட மாட்டான். அல்லாஹுடைய ரஹ்மத்துக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு எந்த விதத்திலும் ஈடேற்றம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய அமல்களால் மட்டும் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது. உங்களுடைய அமல்களால் மட்டும் நீங்க சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹுடைய கருணையால் தான், அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மூலமாகத்தான் நாம சொர்க்கம் செல்ல முடியும். சஹாபாக்கள் கேட்டார்கள், நீங்களுமா? ஆமா, நானும் என்று சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் நாமே திருப்தி அடைந்து கொள்கிறோம். இன்னைக்கு ஜும்மா தொழுதாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், பெரிய ஒரு நன்மையை நான் செஞ்சுட்டேன். இன்று எல்லா தொழுகையும் தொழுது விட்டேன். இன்று நான் இன்னென்ன காரியங்களை செய்து விட்டேன் என்ற அதுவே ஒரு பெரிய ஒரு அமலை போன்று நாம நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, அல்லாஹுடைய கருணை இல்லாமல், அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் நானாக இருந்தாலும் சொர்க்கம் போக முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்று, மிக தேவை நமக்கு. அந்த ரஹ்மத்துக்குரியவர்களாக நாம எப்போ மாறுவோம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது நாம ரஹ்மத் செய்யக்கூடியவர்கள், அதாவது கருணை காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மடியில குழந்தைகளை வைத்து கொஞ்சிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போது ஒரு சஹாபி வந்து ஒரு தோழர் வந்து சொல்கிறார், நீங்க குழந்தைகளுக்கெல்லாம் முத்தமெல்லாம் கொடுப்பீங்களா? ஆச்சரியமாக பார்க்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு முத்தமிட்டதை அவர் பார்த்து ஆச்சரியப்படுறார். எனக்கு 10 குழந்தைகள் இருக்குது, நான் யாருக்குமே முத்தமிட்டதில்லை அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கருணை எடுத்து விட்டால் என்ன செய்ய, நான் என்ன செய்யன்னு சொன்னாங்க. அப்போ இந்த கருணை என்பது, பிறர் மீது அன்பு காட்டுவது என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு காட்டும்படி சொல்லியிருக்கிறாங்க. மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் அன்பு காட்டவில்லையோ அவர் அன்பு காட்டப்பட மாட்டார். இப்போ இந்த அன்பு எப்படி வரும்? இந்த அரவணைக்கக்கூடிய நிலை எப்படி வரும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுடைய பண்புகளாக சொல்கின்ற போது தங்களுக்கு மத்தியிலே அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ இதனுடைய ரிசல்ட் என்ன? நம்மிடத்தில் அன்பு இருக்குதுன்னா அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? என்ன செய்வோம்? நம்ம அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வோம், அடுத்தவர்களுடைய தேவைகளை நாம் உணர்ந்து கொள்வோம். இன்றைக்கு எத்தனையோ தேவைகள் உடையவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாம் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு இடத்துல மஸ்ஜிதில் எலான் செய்து அவருக்காக உதவிகள் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற போது நம்முடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய சில்லறைகளை கொடுப்பது இல்லை பெரிய ஒரு உதவி. அவரை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை அது இல்லை. அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அவரை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும். அதெல்லாம் இன்றைக்கு நமக்கு தெரியறதில்லை. மேலோட்டமாக பார்த்து விட்டு உடனே சொல்லுவோம், இந்த மாதிரி 10 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் யாரையும் நம்ப முடியாது, எல்லாம் ஃப்ராடாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். எல்லோரும் அப்படி ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்பார்களா? தேவையுடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த தேவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அன்பு வெளிப்படுகின்ற போது பிறர்களை பற்றியான அந்த நிலையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். அவர் என்ன தேவையில் இருக்கிறாரு, அவருக்கு என்ன தேவை என்பதை, என்ன கஷ்டத்தில் இருக்கிறாரு என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அன்பே இல்லைன்னு வைங்களேன், நிச்சயமாக அந்த புரிதல் எல்லாம் நமக்கு வராது. நம்முடைய உள்ளம் கடினமாகி விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது கற்கள் கூட என்ன செய்யுது?
அந்த இப்போ அருவிகள் இருக்கு இல்லையா, ஊற்றுகள். அந்த ஊற்று தண்ணீர் எங்கிருந்து வருது? பாறைகள்ல இருந்து வருது. சில நேரங்களில் பாறைகளிலிருந்து கூட அந்த ஊற்றுகள் வடிகின்றது. ஆனால் அதைவிட பாறைகளை விடவும் நம்முடைய உள்ளங்கள் கடினமாகி விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த கடினம் ஏன் ஏற்பட்டது? அன்பு இல்லாததுனால, அன்பு காட்டக்கூடியது நிலை இல்லாததுனால நம்முடைய உள்ளங்கள் இறுகி விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நாம் பிறர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக, தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, பிறர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக, ஆடைகளை அணிவிக்கக்கூடியவர்களாக, தேவையான நேரங்களில் உபதேசங்கள் செய்யக்கூடியவர்களாக, இப்படி எல்லா ரீதியிலும் பிறருடைய நலனில் அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இப்ப இந்த நிலை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் விசாலமான உள்ளமுடையவர்களாக நாம் இருக்கணும். விசாலமான உள்ளமுடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும். பிறர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, கஷ்டங்களை உணர்ந்து கொள்வது, இதெல்லாம் எப்போ நம்மளால செய்ய முடியும்? விசாலமான உள்ளம் நமக்கு இருந்தால்தான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபிக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறான். அந்த பொறுப்பு கொடுத்த உடனே அல்லாஹ்விடத்திலே அவர் துஆ செய்கிறார், என்னுடைய உள்ளத்தை நீ விசாலமாக்குன்னு. எந்த நபி அவரு? எந்த நபி அவரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கின்றான். ஃபிரௌன் கிட்ட போய் பேசணும், அல்லாஹ்வை பற்றி சொல்ல வேண்டும், அவன் செய்யக்கூடிய தவறுகளை அவனுக்கு உணர்த்த வேண்டும். அன ரப்புக்குமுல் அலா என்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கொடுங்கோலனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட போய் பேசணும். அல்லாஹ் அந்த பொறுப்பை கொடுக்குறான். கொடுத்த உடனே அவர் துஆ செய்றார், ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இப்போ இதை நாம தெரிந்து வைத்திருக்கிறோம். அதுல முதலாவதாக அவர் கேட்டது என்ன? ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி, என்னுடைய உள்ளத்தை நீ விசாலமாக்கு. ஏன் உள்ளத்தை விசாலமாக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள்? பெரிய ஒரு பொறுப்பு, இந்த நுபுவத்துடைய பொறுப்பு பெரிய ஒரு பொறுப்பு. அதுவும் யாரிடத்துல போய் பேசணும்? ஃபிரௌன் இடத்துல பேசணும். எப்படிப்பட்ட ஃபிரௌன்? அந்த ஃபிரௌனை பயந்து தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து மதியனுக்கு போனாங்க இல்லையா? அந்த வரலாறை நாம் அறிந்திருக்கின்றோம். 2 நபர்கள் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர் போய் தடுக்கிறாரு, கோவப்பட்டு அடிக்கிறாரு. அவரு மௌத்தாபாயாச்சு. அப்போ கொலை செஞ்சது யாரு அப்படின்றத தேடிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து தப்பித்து மதியனுக்கு சென்று விட்டார். மீண்டும் அல்லாஹ் மதியன்ல இருந்து அவர் திரும்பி வரும்போது தான் இந்த பொறுப்பை கொடுக்குறான். அப்ப அவர் கேட்கிறார், எனக்கு உள்ளத்தை விசாலமாக்கு என்று. அதே போன்று பெரும் பெரும் அந்த பொறுப்புகள் கிடைக்கின்ற போது யாரெல்லாம் அந்த பொறுப்புகளை செய்தார்களோ அவர்களை பற்றி வரலாறு கூறுகின்ற போதும் விசாலமான உள்ளம் அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கினான் அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது குர்ஆன் என்பது ஒரு முஸ்ஹஃபாக, ஒரு புத்தக வடிவில் இருந்துச்சானா? இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில், ஆட்சி காலத்தில் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்ற போது நிறைய போரெல்லாம் நடக்குது. அப்ப நிறைய குர்ஆனை மனனம் செய்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மௌத்தா போறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஆலோசனை சொல்றாங்க, நாம் என்ன செய்வோம்? குர்ஆனை ஒன்று திரட்டுவோம், குர்ஆனை சேகரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தபோது அப்படி செய்யல, செய்யும்படியும் சொல்லல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள். உடனே அவர் சொல்லல. திரும்ப திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை சொல்கின்ற போது, அந்த வரலாறு சொல்கின்ற போது பதிவு செய்யக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இறுதியில் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விசாலப்படுத்தினான். அதற்கு பிறகு அதை செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து அதுக்கென்று ஒரு நபரை தேர்வு செய்கிறாங்க.
ஸெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வர வைக்கிறார்கள். அவர்களிடத்துல இந்த பொறுப்பை சொல்றாங்க. அவரும் என்ன செய்றாரு, உடனே ஏத்துக்கல, மறுக்கிறார். அப்ப திரும்ப அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லப்படுகிறது. பிறகு அவர் அதை சரி என்று ஏற்றுக்கொள்கிறார். அப்போதும் பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விசாலமாக்கினான். அப்ப நம்முடைய உள்ளம் விசாலமானால் நாம் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். நம்முடைய உள்ளம் விசாலமானாதான் அடுத்தவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும், அரவணைக்கக்கூடியவர்களாகவும், அன்பு காட்டக்கூடியவர்களாகவும், உதவி செய்யக்கூடியவர்களாகவும் நாம் மாற முடியும். அந்த உள்ளம் நம்மளுக்கு விசாலமாகவில்லை என்று சொன்னால் கடின குணமுடையவர்களாகவும், முரட்டு பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர்களாகவும், பெருமை அடிக்கக்கூடியவர்களாகவும் நாம மாறிவிடுவோம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். எனவே அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த பண்புகள், ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று, பிறரின் மீது நாம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, பிறர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லும்போது, உபதேசம் செய்கின்ற போது, பிறர்களுடைய கஷ்டத்தை போக்குவதினால் அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை போக்குகிறான் என்று சொல்றாங்க. யார் ஒருவர் ஒரு மனிதருடைய, ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை போக்குகிறாரோ அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்குகிறான். எந்த கஷ்டம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் போக்குவான். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கஷ்டம் எது? மறுமையில் இருக்கக்கூடிய கஷ்டமான அந்த சூழ்நிலை. நாளை மறுமையில் நாம் உயிரோடு எழுப்பப்படுவோம். மீண்டும் நாம் எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்பாக விசாரணைக்காக நாம் நிறுத்தப்படுவோம். நிறுத்தப்படக்கூடிய அந்த நிலை என்பது சாதாரண நம்ம இங்க கூட்டத்தில் அப்படியே சேர்ந்து நிற்பதை போன்றா? இல்லை. தொழுகைக்காக நாம் நிற்பதை போன்றா? இல்லை. அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? நிழலே இல்லாத ஒரு நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமையில் நம்மை எழுப்புகின்ற போது அங்கே நிழல் தரக்கூடியது எதுவுமே இருக்காது, அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர. சூரியன் சமீபமாக்கப்பட்டு ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக ஆணும் பெண்ணும் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் அந்த மறுமை. அது ஒரு நாள் 2 நாள் எல்லாம் இல்லை, பல ஆண்டுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணையை துவங்கி இருக்கவே மாட்டான். அப்பதான் மனிதர்கள் ஒவ்வொருத்தரா போவாங்க. ஒவ்வொரு நபிமார்களிடத்திலே செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவாங்க. நீங்க தந்தை, எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்கின்ற போது அவரும் மறுத்து அப்படியே அடுத்த நபிமார்களிடத்திலே செல்வார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஷஃபாஅத் செய்வதற்காக, பரிந்துரை செய்வதற்காக நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வதற்காக சென்று சஜ்தாவில் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், சஜ்தால இருந்து எழுங்கள், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். அதுக்கு பல ஆண்டுகள் ஆயிரும். நாம நினைப்பதை போன்று நாட்களுடைய எண்ணிக்கை அல்ல. ஒரு நாள் எவ்வளோ நேரங்கள், மணி நேரங்கள் இருக்கிறதோ இதை போன்று நாம மறுமையை நாம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அந்த நிலை என்பதே வேற, மிக மாற்றமான ஒரு நிலையாக இருக்கும். இந்த உலகத்தில் நாம் கற்பனை செய்வதை போன்று அல்ல மறுமையுடைய நிகழ்வுகள் இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மறுமையுடைய அந்த நிகழ்வுகள் என்பது மிக பயங்கரமானது. அந்த நிலையில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் போக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் கவனிக்க வேண்டும், அவர்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த பண்புகளை நாம் வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போன்று இந்த நேசம் கொள்வதிலே, பிறர்களை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹுக்காக நேசம் கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அல்லாஹுக்காக நேசம் கொள்ளக்கூடியவன் தான் ஒரு முஸ்லிம். பொருளாதாரத்துக்காக நேசம் கொள்ளக்கூடியவர்களாகவோ அல்லது பிறர்களுடைய ஏதாவது உதவிகள் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக நேசம் கொள்ளக்கூடியவர்களாகவோ நாம் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் நிழல் தருவான்.
அந்த நிழலே இல்லாத அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் 7 வகையினர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நிழல் தருகிறான். அதில் ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், 2 மனிதர்கள் அல்லாஹுக்காக நேசித்தார்கள், அல்லாஹுக்காகவே அவர்கள் ஒன்றிணைந்தார்கள், அல்லாஹுக்காகவே அவர்கள் பெறுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழல் தருவான். இப்போ நம்ம குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்கின்றோம், குடும்பத்தார்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், கணவன் மனைவியை நேசிக்கக்கூடியவனாக, மனைவி கணவனை நேசிக்கக்கூடியவர்களாக, பிள்ளைகளை பெற்றோர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, சகோதர சகோதரிகளை நேசிக்கக்கூடியவர்களாக, நண்பர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, இப்படி நேசம் என்பது இருக்கு நமக்கு. இந்த நேசமெல்லாம் எதற்காக இருக்கிறது? எதன் அடிப்படையில் இந்த நேசம் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். மனைவியை நாம் ஏன் நேசிக்கின்றோம்? கணவனை ஏன் மனைவிமார்கள் நேசிக்கிறார்கள்? அதுக்குரிய காரணம் என்ன? உண்மையிலேயே அல்லாஹுக்காக என்று நேசிக்கிறார்களா? நம்முடைய பிள்ளைகளை ஏன் நாம் நேசிக்கின்றோம்? நண்பர்களை ஏன் நாம் நேசிக்கின்றோம்? நம்மை சார்ந்திருக்கிறவர்களை நாம் ஏன் நேசிக்கின்றோம்? எதற்காக நேசிக்கின்றோம்? எல்லாத்திலையுமே இந்த உலகத்துடைய ஃபாய்தாவுக்காகத்தான் நம்ம நேசிக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் அவர் எனக்கு உதவி செய்கிறார், அதனால் நான் அவருக்கு உதவி செய்கிறேன். அவர் எனக்கு தேவையான சூழ்நிலையில் எனக்கு உதவி செஞ்சிட்டாரு, அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் நம்முடைய எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹுக்காக நேசம் கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹுக்காக வெறுக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தஹாசது வலா தனாஜஷு வலா தபாகது வலா ததாபரு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி சொல்றாங்க. ஒருவருக்கொருவர் பிணைந்து கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் துருவி துருவி ஆராயக்கூடியவர்களாக இருக்காதீர்கள், ஒருவருக்கொருவர் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்காதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹுடைய அடியார்களாக நீங்கள் சகோதரர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் அனைவரும் இஹ்வா, சகோதரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த சகோதரத்துவ பண்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும், சகோதரத்துவ பாசம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அவர் ஏதோ ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், ஏதோ ஒரு ஊரை சார்ந்தவர், ஏதோ ஒரு மஹல்லாவை சார்ந்தவர், அவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்பதற்காக நேசம் கொள்ளக்கூடியவராக, உண்மையான முஸ்லீமாக இருக்கிறார் என்பதற்காக நேசம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறணும். இன்றைக்கு அந்த சூழ்நிலையில், அந்த நிலையில் நாம் இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய பண்பு பிறர்களை துருவி துருவி ஆராயக்கூடியதல்ல, பிறர்களுடைய குறைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதல்ல. நீங்கள் நமக்கு அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆண்களுடைய குறைகளை பார்க்கிறதா இருந்தாலும் சரி, இதில் குறிப்பாக பெண்கள் சொல்லவே வேண்டாம், அதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. இது மோசமான ஒரு பண்பு. எது? அடுத்தவர்களை பற்றி நாம் துருவி துருவி பார்ப்பது, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கிறது. அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி இருக்குது, பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏன் பிரச்சனை வந்துச்சு, ஏன்னா இவங்க போய் பிரச்சனை சால்வ் பண்ணவோ போகிறாங்க, பண்ண மாட்டாங்க, பண்ணுற நிலையிலையும் இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன, அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அடுத்து அப்படியே இன்னொருத்தர்கிட்ட சொல்வதின் மூலமாக ஒரு சந்தோஷம். அவங்க வீட்டில் என்ன ஆச்சு தெரியுமா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற சொல்வதின் மூலமாக ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக இந்த நிலை ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய ஒன்று அல்ல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், துருவி துருவி ஆராயாதீர்கள். பிறர்களுடைய குறைகளை மறைப்பதுதான் சரியே தவிர, அவர்களுடைய குறைகளை நாம வெளியில பகிரங்கப்படுத்துவது என்பது எந்த விதத்திலும் ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமானதானது கிடையாது. அதே போன்று பொறாமைப்படக்கூடாது. பொறாமை, இன்றைக்கு எல்லா விஷயத்திலும் பொறாமை இருக்கிறது. வியாபாரத்துல பொறாமைகள், வியாபாரத்துல போட்டி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மையில போட்டி போடுங்கன்னு. நன்மையில போட்டி போடுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா மற்ற விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு போட்டிகள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒருவர் ஒரு கடையை அவர் புதிதாக துவக்குகிறார் அப்படின்னு சொன்னா, பக்கத்திலேயே அதே கடையை நம்மளும் வச்சிடணும். அவர் கடையில் நல்ல ஒரு வியாபாரம் ஆகுதுன்றதை பார்த்தா போதும், அதே இடத்துல அதே தெருவில் நாமும் அதே மாதிரியான ஒரு கடையை ஓப்பன் பண்ணிடணும். எப்படி நம்ம ஆசைப்படுறோம், அவருக்கு நல்ல வியாபாரம் ஆகுது, அப்போ நம்ம வச்சா நமக்கு நல்ல வியாபாரம் ஆகும். இப்படி ஒரு போட்டி பொறாமைகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது.
நண்பருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்ல. இருக்கும். நம்ம மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்கும். ந ந நமக்கு இருக்கிறதை போன்று பிரச்சனை இல்லாமல் வேற சின்ன சாதாரண பிரச்சனையா இருக்கும். நம்மளுடைய பார்வையில அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். உடனே அவங்க வாழ்க்கைய பார்க்கிறது. அவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கிறாங்க? அதுல பொறாமை கொள்வது. மார்க்கம் நமக்கு 2 விஷயங்கள் தான் பொறாமைப்படச் சொல்லியிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுல பொறாமைப்படுறதுக்கு அனுமதிச்சாங்க? ஒருவர் குர்ஆன் கற்று இருக்கிறார். அதன்படி அவர் அமல் செய்றாரு. அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவரை பார்த்து நம்ம என்ன செய்யலாம்? பொறாமைப்படலாம். அந்த பொறாமை எப்படி? நம்மை நன்மை செய்ய வைக்கும். அந்த பொறாமை நம்மைக்கு நன்மை செய்ய வைக்கும். பொறாமைப்படுகின்ற போது அவரை பார்த்து அவர் இப்படி நல்ல அமல்களை செய்கிறாரே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியத்தை செய்கிறார், குர்ஆனை அவர் கற்று இருக்கிறார், பிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சிறப்புகளை எல்லாம் பார்த்து அவர்களிடத்திலே இத்தகைய பண்பு இருக்கிறது, தகுதி இருக்கிறது, அது போன்று நானும் குர்ஆனுடைய கல்வியுடையவனாக இருந்தால், நானும் இபாதத்துகளை செய்கின்ற போது, தொழுகின்ற போது குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நான் அதிகமான நன்மைகளை நான் செய்வேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்து பொறாமைப்பட்டா இது நமக்கு அனுமதி. ஏன்னா இதுல யாருக்கும் பாதிப்பு வராது. இந்த பொறாமையில பாதிப்பு வராது. அதே போன்று ஒருவர் செல்வம் பெற்றிருக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்கிறார். அவரை பார்த்து நாம் என்ன செய்யலாம்? அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், அது போன்ற செல்வம் எனக்கு இருந்தால் நானும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வேன், இன்னின்ன தேவையுடையவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரும். இதன் மூலமாகவும் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனா அதே நேரத்துல இந்த காரணங்கள் அல்லாத வேறு காரணங்களில் நமக்கு பொறாமை வந்துச்சுன்னு வைங்களேன், நிச்சயமாக அதன் மூலமாக நமக்கும் பிறருக்கும் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த பொறாமையின் மூலமாக நாம் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நாசமாக்குறதுன்றது பிளான் பண்ணுவோம். ஒருத்தருடைய தொழிலை இல்லாமல் ஆக்குறது நம்ம பிளான் பண்ணுவோம். அதனாலதான் அப்படிப்பட்ட அந்த பொறாமையை இஸ்லாம் தடை செய்கிறது. அல்லாஹ் தடுக்கின்றான். அப்படிப்பட்ட பொறாமை ஏற்படுகின்ற போது அந்த பொறாமையிலிருந்து பாதுகாப்பு தேடும்படி அல்லாஹ் நமக்கு என்ன செய்றான்? கற்றுத் தருகின்றான். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது, பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய அந்த தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். அப்போ பொறாமையின் மூலமாக நமக்கு ஒரு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கிறது. ஆனா எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதிச்சாங்களோ அந்த பொறாமையில நமக்கு பாதிப்பு ஏற்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதல்லாத வேறு விதத்தில் நாம் பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று சொன்னாங்க. அதே போன்று ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடியவர்களாக, கோபித்து செல்லக்கூடியவர்களாக, பேசாமல் இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கும் கூடாது. ஒரு ஒரு முஸ்லிம் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. நியாயமான காரணங்களாக இருந்தால் அது வேற விஷயம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலே பின்தங்கிய 3 நபர்களுக்கு என்ன செஞ்சாங்க? சமூகத்தை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தது. அதே நேரத்தில் அவர்கள் ஒரு மஸ்லஹத்துக்காக அவர்கள் திருந்துவார்கள் என்பதற்காக நம்ம பேசாமல் இருக்கிறது வேற. பகைத்து கொண்டு பேசாமல் இருக்கிறது நமக்கு அனுமதி இல்லை. அப்போ நம்ம இந்த பகைமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. அத்தகைய பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதையும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் மிக முக்கியமாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். முன்னாடி சொல்லும் போதும் சொன்னேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலா தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா. தஆவனு என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறது. ஒருத்தர் மட்டும் செய்கிறது இல்லை. அங்கே ஒருவர் இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறது, அவர் இவருக்கு உதவி செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதுல இருக்க வேண்டும்? ஒத்துழைப்பு எதுல இருக்க வேண்டும்? உதவி எதுல இருக்க வேண்டும்? அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும், தக்வாவின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவகரமான காரியங்கள்ல நம்முடைய உதவிகள் இருக்கக்கூடாது. அதே போன்று பகைமைக்காக நம்முடைய உதவிகள் இருக்கக்கூடாது. ஒருத்தர் பாவம் செய்கிறாருன்றது தெரியுது, அவருக்கு நாம சப்போர்ட் பண்ண முடியாது.
ஒருத்தர் தப்பு செய்கிறாருன்னு தெரியுது, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. சில குழந்தைகள் தவறுகள் செய்வார்கள். அந்த குழந்தைகளை அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் தான் சொல்லணும். அந்த பெற்றோர்கள் அதை சரி செய்வார்கள். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், பெற்றோர்களுக்கு நம்ம பெற்றோர்களிடத்தில் அதை நம்ம சொல்லலாம். சொல்லாமையே எதுக்கு நமக்கு சொன்னால் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்கு துணையாக இருக்கிறோம் என்றாயிரும். அதே போன்று நன்மைகள் செய்வதற்கு நாம் ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் பிறர்களை நன்மைகள் செய்வதற்கு ஆர்வப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் ஆர்வப்படுத்தினால் அந்த நன்மைகள் அவர்கள் செய்கின்ற போது அதற்கான கூலியையும் நாம் பெறுவோம். மார்க்கம் எந்த அளவுக்கு அழகான ஒரு வழிமுறையை தந்திருக்கு பாருங்க. நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம செய்யலாம், நன்மைகளை செய்யலாம். நம்மிடத்தில் இல்லை என்றாலும் இருந்து நன்மைகள் செய்தால் நமக்கு என்ன நன்மைகள் இருந்து நம்ம செஞ்ச என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மை நம்ம பெறலாம். நம்மிடத்தில் 1,00,000 ரூபாய் இருந்து அந்த 1,00,000 ரூபாவை ஏழைகளுக்கு நாம் கொடுப்பதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும். அதே 1,00,000 ரூபாய் நம்ம இடத்துல இல்லை, எதுவுமே இல்லாமலும் 1,00,000 ரூபாய் கொடுத்த நன்மை நம்ம செய்யலாம், பெற முடியும். மார்க்கம் அப்படி நமக்கு வழிகாட்டுகிறது. எப்படி? நம்மிடத்துல இல்லை, இருக்கக்கூடியவரிடத்துல நாம் உதவி செய்யும்படி தூண்ட வேண்டும், அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நரகவாசிகள் நரகத்தில் இருப்பாங்க, அவர்களிடத்துல கேட்கப்படுது என்ன, மா சலக்கக்கும் ஃபீ சகர், சகர் என்ற இந்த நரகத்துக்கு ஏன் வந்தீங்க, எதனால் இந்த நரகத்திற்கு வந்தீர்கள் என்று கேட்கப்படுகின்ற போது அவர்கள் சொல்வார்கள், லம் நகும் மினல் முசல்லீன், நாங்கள் தொடக்கூடியவர்களாக இருக்கல. அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அதாவது உணவளிக்கவும் இல்லை, உணவளிக்கும்படி தூண்டவும் இல்லை. அப்ப நன்மைகள் செய்வதை நாம் அடுத்தவர்களுக்கு தூண்டுவதன் மூலமாக அவர்கள் அந்த நன்மைகள் செய்தால் அதற்குரிய கூலியும் நமக்கு கிடைக்கும். மார்க்கம் நமக்கு அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அப்ப நம்மிடத்துல இல்லை என்று சொன்னாலும் இல்லாத, அதாவது நாம பிறர்களுக்கு சொல்வதன் மூலமாக அவர்கள் அதை செய்கின்ற போது அந்த நன்மையில் பங்கு நமக்கும் இருக்கிறது. செய்தவருக்கு எந்த லாஸும் இல்லை, நமக்கும் அந்த பங்களிப்பு கிடைக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, தக்வாவின் அடிப்படையில், இறை அச்சத்தின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அதே போன்று நன்மையின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியங்களுக்கு ஒத்துழைப்பு தராதீங்க, பகைமைக்குரிய காரியங்கள்ல ஒத்துழைப்பை தராதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த நிலையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். எந்த அளவுக்கு அவன் தன்னுடைய சகோதரத்துவ பாசத்தை காட்டுறான், லா யظ்லிமுஹு, அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அநீதம் இழைக்க மாட்டான், அவனுக்கு எதிராக அவன் இருக்கவே மாட்டான், அவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். இன்றைக்கு எந்த பண்புகளெல்லாம் முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது என்று இருக்கிறதோ அந்த பண்புகளெல்லாம் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அடுத்தவர்களுக்கு அநீதம் இழைக்கக்கூடியவர்களாக, துரோகம் இழைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பண்புகள் இருக்கிறது. நிச்சயமாக இது போன்ற ஒரு பண்புகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அத்தகைய பண்புகளுடையவர்களாக நாம இருக்கணும். ஒரு முஸ்லிம் உண்மையாளனாக இருக்க வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள், மரணிக்கின்ற போது எப்படி மரணிக்க வேண்டும் சொல்றான்ல, முஸ்லிம்களாக மரணிக்கணும்னு சொல்றான். முஸ்லிம்களாக மரணிக்கணும் என்று சொன்னால் ஆதார் கார்டில் நம்முடைய பேர், முஸ்லீமுடைய பேர் இருக்கிறதோ, நபிமார்களுடைய பேர்களை வச்சு இருக்கிறதோ, இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் முஸ்லீம் என்று இருப்பதோ அல்ல. முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தான் முஸ்லிம். அப்படிதான் நாம மௌத்தா போகணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே சொல்லி காட்டுகின்றான்.
அப்போ நாம் மௌத்தாகின்ற போது நல்லவர்களாக வக்கூனு மஅ ஸாதிகீன், உண்மையாளர்களில் நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நல்லவர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே உண்மைத்தன்மை உடையவர்களாக நம்முடைய பேச்சிலும் நம்முடைய நடவடிக்கைகளிலும் எல்லா ரீதியிலும் உண்மையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் 3 என்று சொல்றாங்க. ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் என்ன? 3 பண்புகள் அவனிடத்திலே இருக்கிறது. இதா ஹத்தஸ கதிப, ஒருவர் பேசினால் அவர் பொய் பேசுகிறார். வைதா வஅத அஹ்லஃப, வாக்கு கொடுத்தா மீறுவர், வாக்கு கொடுத்தா மீறிடுவர். வைத துமின ஹான, அதே நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் அவர் மோசடி செய்து விடுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த பண்புகளும் நம்மிடத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது. பொய் பேசுறது சர்வ சாதாரணமாக இருக்கு. பாருங்களேன், ஃபோன் வரும், எங்கேயா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதா இருப்போம், ஃபோன் வரும், வந்து சொல்லுவான், பாய் 2 நிமிஷத்தில் இருப்பேன் பாய். 60 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருப்பார், சொல்லுவார் நான் 2 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதான் நான் இங்கே இருக்கிறேன், அங்கே இருக்க மாட்டார், அதான் நான் இங்கே தான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் சாதாரணமாக. இது பெரிய ஒரு பொய்யாக அவருக்கு தெரியல. ஆனால் அடுத்த சைடில் இருக்கக்கூடிய அவருடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. இவர் கூறுகிறார் நான் 2 நிமிஷத்தில் வந்துடுவேன். அந்த 2 நிமிஷம் அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு தேவைக்காக அவர் நிற்பார். இவர் சொல்வதை கேட்டு அவர் அதை நம்பி இருக்கிறார். நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று குறிப்பிட்ட ஒரு நேரத்தை சொல்லி, ஒரு இடத்தை சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், அங்கே ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் அவர் அந்த இடத்துக்கு அவர் தாமதமாக செல்வதோ அல்லது செல்லாமல் இருப்பதோ ஏற்படுகின்ற போது அடுத்தவர் பாதிக்கப்படுவாரா இல்லையா? அவருடைய உள்ளத்தில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். இப்போ அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் போகுது. எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும். நாம் பேசக்கூடியது உண்மையாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பேசினால் நல்லதை பேசுங்க, பேசினால் நல்லதை பேசுங்கள், அல்லது பேசாமல் இருக்கணும். பேசுனா நல்லது பேசுறது அப்படின்னா நாம பேசுவது எல்லாம் நன்மைக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு முழுக்க நன்மைகளை தரக்கூடியவர்களாக, அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடியதாக நம்முடைய பேச்சு இருக்கணும். இன்னைக்கு நம்ம இடத்துல அப்படி இல்லை. ஒருத்தர் நல்ல ஏதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பார், போய் சொல்லுவோம், இந்த வியாபாரமா, என் ஃப்ரெண்டு அவன் இப்படி செஞ்சான், அப்புறம் 2 மாசத்துல கடையை தூக்கிட்டான், இந்த முடிவா, இது சரி இருக்காது, எல்லாத்துக்கும் குறை சொல்லக்கூடியவர்களாக அல்லது தெரியாதையே தெரிந்ததை போன்ற ஆலோசனை சொல்லக்கூடியவர்களா நம்ம இருப்போம். அதை பற்றியே தெரிந்திருக்காது, ஆனால் நம்ம ஆலோசனை சொல்லுவோம். எந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவரும் அந்த கஷ்டத்திலிருந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நம்முடைய பேச்சு இருக்கணும். அதை தான் நம்ம சொல்லணுமே தவிர அடுத்தவர்களை நம்முடைய பேச்சால் புண்படக்கூடியவர்களாகவோ அவர்களுடைய ஆர்வத்தை குறைக்கக்கூடியவர்களாகவும் நம்ம இருந்துடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் நல்லதை பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நன்மை தரக்கூடிய காரியங்களை பேசணும். பேசுவதின் மூலமாக நமக்கும் நன்மை இருக்கணும் வேண்டும், பிறர்களுக்கும் நன்மை இருக்க வேண்டும். அப்படி நமக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா மௌனமாக பேசாமல் இருப்பது தான் சரி. பல இடங்களில் சைலண்டா இருக்கிறது தான் நல்லது. சைலண்ட் மோடு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம அதை விரும்புவதில்லை. எதையாவது ஒன்று சொல்ல வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக தெரிந்ததும் தெரியாததையும் நாம் சொல்லி கொண்டு இருப்போம். எனவே உண்மையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு நல்லதாக இருக்க வேண்டும், பேச்சில் நளினம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, நீங்கள் கடின குணமுடையவர்களாக இருந்தால் உங்களை விட்டு இவர்கள் எப்போவோ ஓடி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு எப்படி இருந்தது, அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது? ஒவ்வொரு முஸ்லிமும் அதை படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹுடைய தூதரிடத்தில் பேசினால் அது மக்கள் அந்த பேச்சில் அப்படியே மாறுவாங்க. வெளி தோற்றத்திலிருந்து பார்க்கின்ற போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹோடு பேசி அவர்கள் பழகிவிட்டால் ரசூலுல்லாஹை விரும்பக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. எதிரிகள் கூட அல்லாஹுடைய தூதரை விரும்பக்கூடியவர்களாக மாறினாங்களா இல்லையா? இதான் வரலாறுகளில் நம்ம படிக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு
நல்ல பேச்சாக, நளினமான பேச்சாக இருந்தது. அதை போன்று நாமும் நளினமாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரை தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்களிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் நல்ல பேச்சு பேசக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ வீட்டுக்கு போனாவே அதிகாரம் பண்ணுறது, வீட்டுக்கு போனாவே நான் நம்முடைய பவரை காட்டணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடியவன் அல்ல ஆண். உண்மையிலேயே வீட்டில் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடத்துல ஒரு விதமாகவும் வீட்டுக்கு வெளியே இன்னொரு விதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம இடத்துல இருக்கிறது. வீட்டுக்குள்ள வந்தா டெரர். பல குழந்தைகள் தந்தையை பார்த்து பேசுறதே இல்லை, பேசுறதுக்கு பயப்படுது. அப்படியா இருக்கணும்? ஒரு தந்தையும் ஒரு மகனுக்குடைய அந்த உறவு என்பது ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். ஆனால் இன்று பல பல குழந்தைகள் தங்களுடைய தந்தைமார்களிடத்தில் பேசுவதற்கு கூட பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று மனைவிமார்களிடத்திலும் நாம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை நாம் அதட்டுவதாக இருந்தால், மனைவிமார்களை நாம் ஏசுவதாக இருந்தால், அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா, அப்படி செய்கிறதா இருந்தால் கூட வெளியில் நாம் செய்யக்கூடாது. வீட்டில்தான் அவர்களை கண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இவர் வீட்டை விட்டு வெளியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கண்டிப்பார். அது பஸ்ஸுன்னு பார்க்க மாட்டார், ட்ரெயினுன்னு பார்க்க மாட்டார், பொது இடம்னு பார்க்க மாட்டார். அதே போன்று திருமண நிகழ்வு என்று பார்க்க மாட்டார். எல்லா இடத்திலும் அவர் தன்னுடைய மனைவியை அதட்டக்கூடியவராகவும், செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்பு எல்லாம் பெரிய தப்புகளை போன்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு ஆணிடத்தில், முஸ்லிம் ஆணிடத்தில் இருக்கிறது. அந்த நிலையும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய பேச்சு என்பது அழகான முறையில் இருக்கணும். பிறர்களுக்கு அது கஷ்டத்தை தரக்கூடிய ஒன்றாக, அதாவது நல்லது சொன்னால் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும், அதனால் நல்லது சொல்லக்கூடாதுன்னு நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லை. பிறர்களை நோவினைப்படுத்தக்கூடியவர்களாக, கேவலப்படுத்தக்கூடியவர்களாக, பிறர்களை குறைத்து மதிப்பிடக்கூடியவர்களாக நம்முடைய பேச்சுகள் அமைந்து விடக்கூடாது. இவை அனைத்துமே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாத ஒரு பண்புகளாக இருக்கிறது. இவற்றை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்களை எளிதாக்கி தருவானாக. எந்த பண்புகள் நமக்கு இருக்க வேண்டுமோ அந்த பண்புகளுக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றி அமைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆக்கியல் புரிவானாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.